Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிற சாப்டர் இஸ் எவல்யூஷன். சேம் அதே கதை. ஆனால் அந்த கதையில் கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன்லாம் கொடுத்துருக்கிற கதை. எப்படின்னா, நம்ம எவல்யூஷன் அப்படின்னா சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இந்த உலகம் ஃபார்ம் ஆனது, நேச்சுரல் செலெக்ஷன், அதுக்கப்புறம் மியூட்டேஷன் தியரி, இதில் எப்படி கொஞ்சம் மாற்றம் வந்ததுன்னு சில எவிடன்சஸ்லாம் ஹோமோலாகஸ், அனலாகஸ், இண்டஸ்ட்ரியல் மெலானைசேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே ஒரு வேகாக அப்படியே கதை சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப்லாம் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியே கொஞ்சம் போகுது. ஏன்னா கொஞ்சம் எவிடன்சஸ் கொடுக்குறாங்க, ஃபாசில் எவிடன்சஸ் எல்லாம் கொடுத்தாலும் நம்ம மெண்டல் மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் கொடுக்கலாமே அப்படின்னு செஞ்சு எப்படி இந்த சேஞ்சஸ்லாம் வந்திருக்கும், அதுக்கு யாரெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்திருப்பாங்கன்னு யோசித்து கொடுத்த இந்த ஒரு கான்செப்ட் தான் ஹார்டி வீன்பெர்க் பிரின்சிபல் ஆர் ஈக்லிபிரியம் நம்ம சொல்கிறோம். இதில் ஹார்டி வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், வீன்பெர்க் வந்து ஒரு ஃபிசிஷியன். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சேஞ்சஸ் வரும்போது இதுக்கு பின்னணியில் யாராவது இருந்து செயல்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஹார்டி வீன்பெர்க் பிரின்சிபல். இதில் அவங்க சொன்னது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெண்டல் லாவில் படித்தோம் இல்லையா, 1:2:1 அப்படின்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். 1:2:1. அதே மாதிரி திஸ் இஸ் ஃபார் த ஃபஸ்ட் லா. ஓகே, ஃபஸ்ட்டு லான்னா லா ஆஃப் இண்டியா செக்ரிகேஷனில் பார்த்தோம். அதே மாதிரி செகண்டில் நாம் பார்த்தது 9:3:3:1 செகண்ட் லா ஆஃப் மெண்டல். அதில் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டில் இப்போது இந்த 3 and 3ங்கிறது புது கேரக்டர். இப்போ இவங்க இங்கே எடுத்துக்கிட்டது ரவுண்ட் அண்ட் எல்லோ, இது வந்து ரிங்கிள் அண்ட் க்ரீன். ஆனால் இங்கே ரவுண்ட் அண்ட் க்ரீன் அண்ட் ரிங்கிள் அண்ட் எல்லோவும் கிடச்சது தான் இந்த காம்பினேஷன், ரீகாம்பினேஷன். அப்படின்னும்போது இதுக்கு ஒரு கால்குலேஷன் அவர் கொடுத்தாரு. இங்கே இந்த சேஞ்ச் வர்றதுக்கு ரீசன் என்ன, எப்படி மாறுது அப்படின்னு எல்லாம் போகும்போது சில டாபிக்ஸை கிளியராக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். புரியறதுக்கெலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஹார்டி வீன்பெர்க் ஈக்லிபிரியம்னா என்னன்னா, ஒரு விஷயத்தில் சேஞ்சே வரல, தட் இஸ் தெர் இஸ் நோ எவல்யூஷன், அப்படியே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அலீலோ இல்லை குரோமோசோம் நம்பரோ, அதில் இருக்கிற பேண்டிங் பேட்டர்னோ எதுவுமே மாறல, காலங்காலமாக அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹார்டி வீன்பெர்க் ஈக்லிபிரியம், அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஆனால் இது மாறிவிட்டால், இப்போ மனுஷன் குரங்குல இருந்து வந்தால் அந்த குரங்குங்கிறது மாறிடுச்சு. ஆனால் அத்தனை குரங்கும் மாறலை, குரங்கும் இருக்குது, மனுஷனும் இருக்கான். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு பேட்டர்ன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்படி நாள் காலில் நடந்துட்டு இருந்த குரங்கு அப்படி நிமிர்ந்து நடக்கும்போது மனுஷனாக மாறிக்கிட்டு இருக்கா. மாறினது தான் இந்த ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு. ஸோ ஹார்டி வீன்பெர்க் ஃப்ரீக்வன்சிங்கிறது மாறிட்டா எவல்யூஷன், மாறலைன்னா இவால்வ் ஆகலை, அப்படியே இருக்குது. இதுதான் பாலபாடம், பேசிக்கு. அப்படின்னா என்ன மாறுது அப்படின்னா ஜீன் மாறுது. இப்போ நம்ம பாலிமார்பிசம் பார்த்தோம் அங்கே. அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜீன், ஒரே ஒரு நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் மாறும்போது ஒரு மாற்றம், குரோமோசோம் நம்பர் மாறும்போது ஒரு மாற்றம், அதோட ஸ்ட்ரக்சர் மாறும்போது ஒரு மாற்றம். இந்த மாற்றம் எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஜீனில் ஆரம்பிக்குது. ஜீன் பூல் மாறும்போது ஒன்று ஒன்றா மாறிடுது. அதோட கூட மியூட்டேஷன் இருக்குது, சடன் சேஞ்சஸ் வருது. நேச்சுரும் செலக்ட் பண்ணுது. இப்போ இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் எடுத்துக்கிட்டால் நேச்சுர் செலக்ட் பண்ணுது. அடாப்டிவ் ரேடியேஷன் பார்த்தோம், ஹோமோலாகஸ், அனலாகஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த எவல்யூஷனை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அது ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷனோட, ஒரு ஃபார்முலாவோட கொடுத்துருக்கிறது தான் இந்த பிரின்சிபல். படிப்போம். In a given population, one can find out the frequency of occurrence of alleles of a gene or a locus. ஸோ ஒரு பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, பாப்புலேஷன்னா என்ன, ஸ்பீஷீஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொன்னால் இன்டர் ப்ரீடிங் இருக்கணும். ஸோ ஒரு மனுஷியோடு தான் சேர முடியும், ஒரு டைகர் ஒரு டைக்ரஸ், அந்த மாதிரி தன்னினத்தோடு தான் சேருது. இப்போது இந்த இன்டர் ப்ரீடிங் ஸ்பீஷீஸ் வந்து சேர்ந்து ஒரே மாதிரி ஸ்பீஷீஸ் சேருவது தான் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷனில் ஒரு ஜீன் இருக்கும் இல்லையா, ஒரு மனுஷனா 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற ஜீன், அதுக்குள்ளே இருக்கிற அல்லீல்ஸ், இதெல்லாம் அப்படியே இருக்கும் ஒரு பாப்புலேஷனில், இது மாறாது அப்படின்னு சொல்கிறது தான் ஹார்டி வீன்பெர்க் ஈக்லிபிரியம்.
மாறினால் evolution. In a given population, one can find out the frequency of occurrence of alleles of a gene or a locus. Frequency of occurrence of allele. ஏன்னா இந்த allele அப்படிங்கிறது கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஓகேவா? இப்போது இதுதான் ஒரு ஜீன். நான் முதலேருந்து திரும்ப சொல்கிறது, இது ஒரு ஜீன். இதில் இப்போ நீங்கள் ரெண்டாக பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு allele. ஓகே, இது ஒரு allele கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். இது வந்து இது ஒரு allele லைட் கலர் போட்டுக்கிட்டா இது ஒரு allele, இது வந்து ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் ஏ allele. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, டிப்ளாய்டு ஆர்கனிசம்குள்ளே போகும்போது, தட் இஸ் ஒரு செட்டு இங்கேருந்து ஒரு கேமெட்டில் இருந்து இன்னொரு செட்டு இன்னொரு கேமெட்டில் இருந்து வரும்போது தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஃபார்மிங் கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ. ஸோ இந்த காம்பினேஷன் வரத்துக்கு, ஸோ இது ஒன்றும் இல்லை, நாம் அங்கே படித்த கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி ஸ்மால் டி இதே தான். ஸோ இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இந்த ஏ அண்டு ஏவையும், தட் இஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவை பி அண்ட் கியூன்னு கொடுத்து இந்த ஃபார்முலா போகுது பின்னாடி பேஜில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் பி ஸ்மால் பி, சாரி இப்படி போகல, பி அண்ட் கியூன்னு போகுது. வரேன், ஜஸ்ட் அ மினிட். பிபி பிக்யூ கியூ இப்படி போகுது. ஸோ பி ஸ்கொயர்டு இது வந்துட்டு 2pq, இது வந்து q ஸ்கொயர்டு இப்படி போகுது. இங்கே பார்த்தோம் இல்லையா கேபிட்டல் டிடி, இது ஏன் 2pq அப்படின்னு சொன்னால் இங்கே 2 வருது இல்லையா ரேஷியோவில், 1:2:1 வந்திருக்கு நமக்கு. அந்த ரேஷியோ பிரகாரம் இதை பற்றினோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே. இப்போ பார்ப்போம். திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் சப்போஸ் டு ரிமைன் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஈவன் ரிமைன் த சேம் த்ரூ ஜெனரேஷன். மாறலை, அப்படியே தான் இருக்குது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். ஹார்டி-வீன்பெர்க் பிரின்சிபல் ஸ்டேட்டட் இட் யூஸிங் அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன்ஸ். இதை வச்சு தான் கொடுக்குறாங்க. This principle says that allele frequencies in a population are stable. This is quite stable and constant too. ஓகே, allelic frequency வந்து ஸ்டேபிளாக இருக்குது, மாறலை, கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி இருக்குது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். த ஜீன் பூல்னால் என்னென்னா டோட்டல் ஜீன் அண்ட் தேர் alleles in a population. டோட்டல் ஜீன் எங்கே இருக்க போது? குரோமோசோமில் தானே இருக்க போது. ஸோ ஒரு ஜீன் பூலுங்கிறது ஒரு குரோமோசோமில் இருக்கிற ஜீனும் அதில் இருக்கிற allele ஒரு பாப்புலேஷனில் இருக்கிறது. ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் கால்ட் ஜெனட்டிக் யூக்லிபிரியம். அப்போ ஜெனட்டிக் யூக்லிபிரியம்னா என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சம் டோட்டல் ஆஃப் ஆல் த allelic frequencies is 1. ஸோ சம் டோட்டல் ஆஃப் ஆல் allelic frequency இந்த 1. எப்பவுமே இந்த 1ங்கிறது 1. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம போட்டால் 1 வரணும். 1 வந்தால் அப்போ அப்படியே இருக்குது, மாறலை. இந்த 1 வராமல் இது 2 ஆகவோ இல்லை 3 ஆகவோ இல்லை 0.25 ஆகவோ இல்லை 0.15 ஆகவோ இறங்கி இருந்தாலும் ஏறி இருந்தாலும், ஸோ திஸ் இஸ் அப்படியே இருக்கிற பாப்புலேஷன். இது போனாலும் எவல்யூஷன், இப்படி இறங்கி வந்தாலும் ஏதோ மாறி இருக்குது, இதுவுமே எவல்யூஷன் தான். ஸோ சம் டோட்டல் ஆஃப் ஆல் த allelic frequency is equal to 1. Individual frequencies, for example, can be named P, Q, etc. In a diploid, P and Q represent the frequency of allele A and small allele A. The frequency of capital A individuals in a population is simply P squared. That is what I said, capital A, capital A, small a, small a, small a. So இங்கே PP, இங்கே PQ, இங்கே QQ இப்படி போடலாம். This is simply stated in another ways, that is the probability that an allele capital A with the frequency of P appear on both the chromosomes of a diploid individual is simply the product of the probability. ஸோ 2 டிப்ளாய்டு ஆர்கனிசம்னா இந்த கேமெட்லேயும் ஏ இருக்குது, இந்த கேமெட்லேயும் ஏ இருக்குது அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஏ, தட் இஸ் ஓகே. இது ரெண்டும் சேர்ந்து கொடுத்த கலவை, இது ரெண்டும் கேபிட்டல் ஏ. அப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் இஸ் P squared. அதுதான் இங்கே P squared. Similarly of small aa is Q squared. இது Q squared. Of aa 2pq இப்படி வந்துருச்சு. Hence this P squared plus 2pq plus Q square is equal to 1. இது என்னன்னா ஒரு binomial expansion of P plus Q the whole squared. So P plus Q the whole squared is equal to P squared plus 2pq plus Q squared. This is simple. Algebraல நாம படிப்போம் A plus B the whole square is equal to A square plus 2AB
ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதே ஃபார்முலாவை இங்கே பிக்யூ கொடுத்துருக்காங்க. when frequency measure differs from expected value, இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரீக்வன்சியை பார்க்கும்போது இட் டிஃபர் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. என்ன எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 1. எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்ம இப்போ மாறல அப்படின்னு பார்த்தோம்னா 1. த டிஃபரன்ஸ் டைரக்ஷன் இண்டிகேட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எவல்யூஷனரி சேஞ்சஸ். அதான் இது 1லேருந்து 3 4 போயிருக்கலாம், இல்லை குறைஞ்சி 0.1 0.2 வந்திருக்கலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இன் ஜெனட்டிக் யூக்லிபிரியம் ஆர் ஹார்டி-வீன்பெர்க் யூக்லிபிரியம், தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் allele in a population would then be interpreted as resulting in evolution. ஓகே, ஸோ சேஞ்ச் இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிடுச்சு, அலீலிக் ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா எவல்யூஷனுக்குள்ளே வந்துருச்சு. மாறலையா, எவல்யூஷன் ஆகலை. 5 ஃபேக்டர்ஸ் ஆர் நோன் டு அஃபெக்ட் ஹார்டி-வீன்பெர்க் யூக்லிபிரியம். 5 ஃபேக்டர் ஹார்டி-வீன்பெர்க் யூக்லிபிரியம் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர் யார் யாருன்னு பார்ப்போம். ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் நம்பர் 2, மியூட்டேஷன் நம்பர் 3, ஜெனட்டிக் பாப்புலேஷன் நம்பர் 4, genetic recombination number 4 and natural selection number 5. okay, so நீங்கள் பார்த்தீங்கன்னா gene pool மாறுதல், gene flow, genetic drift, mutation, genetic recombination, natural selection. நான் ஒரு குட்டியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கேருந்து, அதுக்கப்புறம் நம்ம இந்த பேராகிராஃபை படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஒன் பர்டிகுலர் பிளேஸ். இந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இருக்குது. அந்த ஸ்பீஷீஸை நம்ம இப்போது 1ன்னு வச்சுக்கலாம். 1ன்னு ஒரு ஸ்பீஷீஸ் வச்சுக்கலாம். இங்கே இருந்த ஸ்பீஷீஸ் வந்து இப்போ இப்படி கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ரேட் பாப்புலேஷன் இருக்குது. ரேட் வந்து கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகுது. தி கீப் ஆன் ரீப்ரொடியூசிங். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இங்கே இடமே பத்தலை, ஸோ சண்டை வர்றது எல்லாம் பிரிஞ்சு ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன், இந்த ஒரு குரூப் இருக்குது இல்லையா, இவனால் இங்கே சர்வைவே ஆக முடியல அப்படின்னு சொன்னால் இவன் இங்கேருந்து நகர்ந்து இங்கே போகிறான். ஓகே, அவன் இந்த இடத்துக்கு போயிட்டான். ஸோ இங்கே இந்த பாப்புலேஷனில் என்ன இருக்குன்னா, ஜீன் பூல் வந்து இதில் இருக்கிற ஜீன் பூல் வந்து ரேட், அவன் தான் இந்த பாப்புலேஷனே, அதுதான் சைஸு. இவன் தான் ஸ்பீஷீஸ் 1. இங்கே ரொம்ப இடப்பற்றாக்குறை, மேட்டிங் பற்றாக்குறை, விளையாட இடம் இல்லை, சாப்பாடு கிடைக்கல, ரிசோர்ஸஸ் இல்லை, பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் பாப்புலேஷன். ஏதோ ஒரு நேச்சுரல் கேலமைட்டி சம்திங் ஹேப்பன்ஸ். ஒரு செட் அங்கேருந்து இங்கே நகர்ந்து போயிருச்சுன்னா, நகர்ந்து போன பிறகு இந்த திஸ் இஸ் மைக்ரேட்டிங். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்போ இவன் நகர்ந்தது தான் ஜீன் மைக்ரேஷன். ஓகே, இவன் ஜீன் மைக்ரேட் ஆகி இங்கே இவ்வளோ தொலைவு வந்துட்டான். வந்த பிறகு அவனுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் அவன் சேர்ந்து இருக்கிற அந்த இடம் இருக்குது இல்லையா, அவன் போயிருக்கிற இடம் மேபி இது வந்து ஒரு பிளெயினாக இருக்கலாம், ஆர் ஒரு பீச் சைடாக இருக்கலாம், வெரி க்ளோஸ் டு பீச்சு, ஏதாவது ஒன்று இருக்கலாம் இந்த பக்கம். ஆனால் இவன் இங்கே நகர்ந்து ரொம்ப தொலைவு வரும்போது மேபி அவன் ரொம்ப ஹில் சைடு வந்துட்டான், அங்கே ரொம்ப குளிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்ததுக்கும் நேச்சுரலாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஐசோலேட் ஆயிருச்சு. இதை தான் நம்ம ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன் படிப்போம், இல்லை ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். வந்து இவன் இங்கே அப்படியே இவனுடைய குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் விஷயம். இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷனில் ஒரு செட்டு உள்ளே போயிருச்சு, அதாவது லைக்கன்லாம் இங்கே இல்லை. ஆனால் சில மாத் வந்து அப்படியே கிராமத்துக்குள்ளே வில்லேஜுக்குள்ளே மூவ் ஆகி போகும்போது அவனுக்குள்ளே எந்த சேஞ்சும் நடக்கலை. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருந்த ஏரியாவில் இருந்த மாத்து தான் டார்க்காக மாறிச்சு. இவன் இங்கேருந்து மாறி இவ்வளோ தொலைவு போனவன் என்விரான்மெண்ட்டோடு சேர்ந்து அப்படியே சில விஷயங்களை தனக்குள்ளே மாற்றிக்கிட்டு அப்படியே அதையே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். காலப்போக்கில் இவனுக்கு வர்ற அத்தனை ப்ராஜனியும் இவனுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் மாறி வந்ததோ அதெல்லாம் வரும். அப்போது இவனோட பேர் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இப்போ இவன் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிளில் இன்கேஸ் இப்போ இவன் இங்கேருந்து இவ்வளோ தொலைவு ட்ரை பண்ணி வந்துட்டு இவனுக்கு இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மேட்டிங் பார்ட்னரே இல்லாதப்போ அவன் ரொம்ப க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கிற ஏதோ ஒன்றுத்தோட மேட் பண்ணும்போது சேஞ்சஸ் வரும், ஜீன் பூல் மாறும், அப்படியும் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வரும்.
சில நேரங்களில் இது நடக்கும், பல நேரங்களில் இது நேச்சுரலாக நடந்திருக்கும் கூட. ஸோ இப்போ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு, அவன் பூல் மாறி ஜீன் பூல் மாறி ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இங்கே வந்தவன் இப்போ இங்கே ரேட்டாக இருந்து இங்கே வந்து இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அவனுக்கு மேட்டிங் பார்ட்னர் கிடைக்காம வேறு அங்கே இருக்கிற லோக்கல் பாப்புலேஷனோட மேட் பண்ணி வெரி க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கிறதோட சேர்ந்து கூட இவன் இங்கே மைஸாக மாறி இருக்கலாம். இந்த மைஸுங்கிறது இங்கே ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆயிருச்சு. ஓகே, இந்த மைஸ் பாப்புலேஷன் வெரி க்ளோஸ் சிமிலாரிட்டி வித் ஸ்குவிரல் அங்கே இருக்கிறது காலப்போக்கில் சேஞ்சஸ், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ், ரிசம்பிளன்ஸ். ஆனால் எப்பவுமே இந்த மேட்டிங் பார்ட்னர் வரும்போது குரோமோசோம் நம்பர் சேமாக இருக்கும். நாம் கூட ஹைப்ரிட் பண்ணும்போது குரோமோசோம் நம்பர் சேமாக இருக்கிறத தான் வச்சு பண்ணுவோம். இப்போது இங்கே வந்த ரேட்டு இங்கேருந்து தான் வந்தான் இங்கே, ஆனால் ரேட்டு ட்ரிஃப்ட் ஆகி மைஸாக மாறிட்டான். இந்த மைஸு இப்போது மைஸு இங்கே யாரோ இருக்கிற இவனோட யாரோ இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்குவிரல் பாப்புலேஷனோட இவன் மேட் பண்ணி இருக்கலாம். இருந்தால் இப்போ இவனுங்க 2 பேருக்கும் சேர்ந்து யாரோ ஒரு தேர்ட் ஸ்பீஷீஸ் வந்திருக்கலாம். அந்த தேர்ட் ஸ்பீஷீஸாக நம்ம வேறு யாரையாவது வச்சுக்கலாம். இப்போது கன்னிப்பிக்கை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி இருந்து இப்போ இந்த கன்னிப்பிக் வருது இல்லையா, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு திஸ். இவன் கன்னிப்பிக்கும் இவன் இன் ஃப்யூச்சரில் இவனோடையும் மேட் பண்ணலாம், இவனோடையும் he can mate with this and he also can mate with this. இப்போது இந்த காம்பினேஷனில் there is a chance there will be a new bandicootன்னு ஒரு ஆள் வரலாம். ஓகே, இங்கேருந்து இப்படியே போனீங்கன்னா கொஞ்சமாக மாறி இன்னும் கொஞ்சம் இந்த மைஸ் பாப்புலேஷன்லேயே அடுத்த ஒரு பாப்புலேஷன் டால்பா, அந்த மாதிரி டால்பா வரலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மாறி மவுஸ் இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் ஸ்குரில்லையே கொஞ்சம் வைல்டு ஸ்குரில் அந்த மாதிரி மாறி மாறி மாதிரி இப்படியே ஆம்ஸ்ட்ராங் இந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் வந்துருக்கு. ஸோ மாறிக்கிட்டே இருக்குது. மாறி மாறி நிறைய ஸ்பீஷீஸ் வந்துருச்சு. இப்போது நிறைய ஸ்பீஷீஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது இது பேர் தான் நம்ம இங்கே ஸ்பீசியேஷன் சொல்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ஆள் ஃபவுண்டேஷன் போட்டான் இல்லையா, இங்கே ரேட்டாக ஒருத்தன் வந்தான், இவன் தான் இங்கே ஃபவுண்டர். ஆனால் காலப்போக்கில் இவன் காணாமலே போயிட்டான். டோட்டலாக இவன் இங்கே இல்லவே இல்லை. புது 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 ஸ்பீஷீஸ் வந்து இந்த ரேட் பாப்புலேஷன் டோட்டலாக காலி ஆகிடுச்சு இந்த ஏரியாவில். இப்போ இந்த காலியான ரேட்டை தான் நம்ம யூஸ்வலாக பாட்டில் நெக் எஃபெக்ட்னு படிப்போம். நமக்கு இங்கே கொடுக்கல பாட்டில் நெக் எஃபெக்ட். ஸோ புது புது ஆளாக இங்கே புதுசாக வந்துட்டான். இந்த சேஞ்ச் எல்லாம் ஓவர் த நைட்டு நடக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருக்கும். அதுக்கு காரணமாக ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் இருந்திருக்கலாம், இல்லை நேச்சர் செலக்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கிற கன்னிப்பிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழறதுக்கோ இல்லை பேண்டிகூட் உள்ளே போய் நல்லா வாழறதுக்கோ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மவுஸ் டீர்னு ஒன்று போட்டு பாருங்கள், அப்படியே கிட்டத்தட்ட மவுஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் கால் மட்டும் வளர்ந்துருக்கும். அந்த மவுஸ் டீர் இந்த பாப்புலேஷனில் இருந்து அப்படியே உள்ளே கொஞ்சம் போயிருக்கலாம். இந்த குனியா பிக்லேருந்து அப்படியே அடுத்த லெவலுக்குலாம் போனீங்கன்னா இந்த இன்னொன்று வரும், கேப்பிபரான்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுவும் அப்படியே பார்க்கறதுக்கு பெரிய சைஸு ரேட் மாதிரி இருக்கும், பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அப்படியே மாறி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரிஜினலாக இங்கே வந்து ரேட்டு காணாமல் போயிருக்கான் இல்லையா. அப்போது அவன் இப்படி இந்த பாட்டில் நெக் அப்படின்னு சொன்னாலே, ஸோ இப்படி இருந்த ரவுண்டு பாட்டம் பெருசாக இருந்து காலப்போக்கில் அந்த நெக் அப்படியே சுருங்கி இந்த ஒரிஜினலாக ஃபவுண்டேஷன் போட்டவன் வெளியே போயிட்டான். மீதி பேரெல்லாம் வந்து நல்லா உள்ளே செட்டில் ஆகிடான். ஸோ பாட்டில் நெக் எஃபெக்ட். ஆனால் இங்கே என்னென்னலாம் நடக்குன்னா, ஜீன் பூல் மாறி நகர்ந்து போய் அப்படியே ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் திரும்ப திரும்ப மீட்டிங்கில் ஸ்டேபிள் ஆகிறது தான் புது ஸ்பீஷீஸை கொண்டு வந்தாச்சு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். அங்கேருந்து வேறு 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 இதெல்லாம் ஓவர் த நைட் நடக்கலை. இட் வுட் ஹவ் டேக்கன் thousands and millions of years. ஸ்பீசியேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் வந்தால் அது பேர் ஸ்பீசியேஷன். அங்கேருந்து இப்போது ஜெனட்டிக் ரீகாம்பினேஷனில் மாறி இருக்குது, வேரியேஷனில் மாறி இருக்குது, மியூட்டேஷனில் மாறி இருக்குது, நேச்சுரும் அவனை செலக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா இங்கே எவல்யூஷன் நடந்துருச்சு தானே, அதுதான் இங்கே கதை. அதுதான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹார்டி-வீன்பெர்க் பிரின்சிபலில் இதை நான் ரிலேட் பண்ணுறேன்னு பாருங்கள்.
படிப்போம் இப்போது. when migration of a section of a population to another place and population occurs, gene frequencies change in the original as well as in the new population. ஒரிஜினல்லையும் சேஞ்ச் வரும், நியூ பாப்புலேஷன்லேயும் சேஞ்ச் வரும். இங்கே எப்படி சேஞ்ச் வரும்னா, இப்போ இந்த செட் ஆஃப் பீப்புள் இங்கே மூவ் ஆகி போயிட்டானுங்க. அப்போ இந்த ஸ்பீஷீஸ் ஒன் ரேட் இருக்கு இல்லையா, அவனுக்கு நிறைய ஃபுட்டு, நிறைய விளையாட்டு ஏரியா எல்லாமே நிறைய கிடைக்கும்போது அவனோட மசில் பவர், அவன் சைஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, கொஞ்சம் மெகாவாக இருக்குது, கால் கை மாறி இருக்குன்னு தோன்ற கெப்பாசிட்டி நிறைய. ஸோ இவன்லேயும் சேஞ்ச் வந்திருக்கும். அதுதான் நியூ பாப்புலேஷன்லேயும் சேஞ்ச் இருக்குது, ஒரிஜினல் பாப்புலேஷன்லேயும் சேஞ்ச் இருக்குது. New genes or alleles are added to the new population and these are lost from the old population. There would be a gene flow if this gene migration happens multiple times. If the same change occurs by chance, it is called genetic drift. ஸோ இங்கேருந்து ஜீன் ஃப்ளோ ஆகி மைக்ரேட் ஆகி கண்டினியூஸாக மாற்றி அதை கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகி ஸ்டேபிள் ஆனால் ஃபுல்லாக வேறையாக மாறிடுச்சுன்னா அது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். Sometimes the change in allele frequency is so different in the new sample of population that they become a different species. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. இந்த டிஃப்ரென்ஸ் எதால் வந்திருக்கோன்னா மேபி மியூட்டேஷனால் வந்திருக்கலாம், இல்லை அது ரீப்ரொடக்டிவாக ஐசோலேட் ஆகி வேறு ஒரு க்ளோஸ் சிமிலாரிட்டி இருக்கிற ஸ்பீஷீஸோட மேட் பண்ணியிருக்கலாம். நேச்சர் வுட் ஹவ் டிசைடட் ஆல் திஸ். ஓகே, ஸோ இட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். த ஒரிஜினல் ட்ரிஃப்டட் பாப்புலேஷன் இங்கேருந்து ட்ரிஃப்ட் ஆகி வந்தான் இல்லையா, பிகம்ஸ் ஃபவுண்டர் அண்ட் த எஃபெக்ட் இஸ் கால்ட். அவன் தான் ஃபவுண்டர் அண்ட் அவன் தான் ஃபவுண்டர் எஃபெக்டும் கூட. அவன் பேர் தான் ஃபவுண்டர். இப்போ இங்கே ரேட்டு தான் ஃபவுண்டர். ஓகே, அடுத்தது மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் அட்வான்டேஜியஸ் மியூட்டேஷன்ஸ் when selected will result in observation of new phenotypes. ஸோ மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணி பார்க்குறாங்க. pre-existing advantageous mutations when selected will result in observation of new phenotype. இப்போ நம்ம ஒரு சும்மா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம மஸ்கிட்டோ மேட் வச்சா இப்போ மஸ்கிட்டோலாம் சாகிறது இல்லாததே ஒரு புது ஃபினோடைப்போட ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மஸ்கிட்டோ மேட்டை ரெசிஸ்ட் பண்ணி வளர்றது, இதுவும் அந்த மாதிரி தான். அது ஒரு மியூட்டேஷன், அதுக்குள்ளே நடந்த ஒரு சேஞ்ச். ஓவர் ஃபியூ ஜெனரேஷன் திஸ் வுட் ரிசல்ட் இன் ஸ்பீசியேஷன். இங்கே கொடுத்தேன் பாருங்கள். அது natural selection is a process in which heritable variation enabling heritable உள்ளுக்குள்ள ஜீன் லெவலில் மாறி வர சேஞ்ச் தான். இட் இஸ் enabling better survival, okay, or enable to reproduce and leave greater number of progeny. ஸோ நேச்சுரலாக உள்ள ஹெரிட்டபிளாக வர சேஞ்சு நல்லா ஸ்டேபிள் ஆனால் தான் அதால் நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அத்தனை ப்ரோஜனியும் உயிரோடு வாழும்போது ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் அவனால் கொடுக்க முடியுது. ஸோ ரீப்ரொடக்ட், நம்ம டார்வின் முதலே சொல்கிறாரு இல்லையா, ரீப்ரொடக்டிவ்லி ஃபிட்டஸ்ட் பாப்புலேஷன் தான் இந்த உலகத்தில் எவல்யூஷனை நிறைய கொண்டு வர முடியும் அப்படின்னு. A critical analysis makes us believe that variation due to mutation. ஓகே, வேரியேஷன் யாரால் வருதுன்னா டியூ டு மியூட்டேஷன், வேரியேஷன் டியூ டு ரீகாம்பினேஷன். இவங்க ரெண்டு பேர் தானே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம அங்கேருந்து படிச்சுட்ருக்கோம். டியூரிங் கேமெட்டோஜெனசிஸ் ஆர் டியூ டு ஜீன் ஃப்ளோவால் நடந்திருக்கலாம், ஆர் ஜெனட்டிக் ட்ரிஃப்டால் நடந்திருக்கலாம். ரிசல்ட் இன் சேஞ்ச்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன் அண்ட் allele இன் ஃப்யூச்சர் ஜெனரேஷன். அப்போ ஹார்டி வெயின்பெர்க் ஈக்லிபிரியம் மாறி போச்சு. ஒன்றில் இல்லை, எதர் ஹையர் லெவலில் போகுது ஆர் லோவர் லெவலில் போகுது. ஸோ எதர் பை மியூட்டேஷன் ஆர் பை ரீகாம்பினேஷன் ஆர் பை ஜீன் ஃப்ளோ ஆர் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச்டு. couple to enhance reproductive success. அதுதான் ரொம்ப முக்கியம். reproductively it should be successful. Natural selection makes it look like different population. different population. இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டிலேருந்து மைஸும் ஸ்குரிலும் சேர்ந்தா கன்னி பிக்கு, அதுக்கப்புறம் பேண்டிகூட், ஒரு கேப்பிபரா, ஒரு டால்பா அப்படின்னு போயிட்டே இருக்குது. மவுஸ் டீருன்னு எக்கச்சக்கமாக வெரைட்டியாக போய், ஆனால் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே ரேட் மாதிரியே ஒரு லுக்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படியே வைல்டு ஸ்குரில்ஸ் அப்படியே போகிறது. ஓகே, அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் கேன் லீட் டு ஸ்டெபிலைசேஷன் இன் விச் மோர் இண்டிவிஜுவல் அக்வயர் மீன் கேரக்டர் வேல்யூ. ஸ்டேபிள், இது ஒரு பாப்புலேஷன் அப்படியே ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்குது. ஸ்டேபிளாக இருக்கிற பாப்புலேஷனில் எவல்யூஷன் நடக்கலை. ஸோ கேரக்டர் மீன் வேல்யூ இருக்குது. மீன் வேல்யூனா என்ன? ஆவரேஜ் தான்.
நம்ம ஆவரேஜ் எப்படி எடுப்போம்? சில நேரத்தில் நம்ம காம்பினேஷன் பார்க்கும்போது ஒரு பாப்புலேஷனில் 15 கிடச்சிருக்கும் சேஞ்சாக. அடுத்த முறை கிடைக்கும்போது 20 கிடச்சிருக்கும். அடுத்த முறை கிடைக்கும்போது ஒரு 12 கிடச்சிருக்கும். இப்போ இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வருது? 7, 3 + 1 4, ஒரு 47 டிவைடட் பை 3. ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள். இதில் கிடைக்கிற வேல்யூ 1, 3, 17, 5, 15, 20 போட்டால் கூட என்ன வரும்? 5. ஸோ ஒரு 15 தான் உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 15 பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் வேல்யூ, மீன் கேரக்டர் வேல்யூ. ஸ்டேபிளாக இருக்குது, மாறவில்லை, 1ல் இருக்குது. டைரக்ஷனல் சேஞ்ச், மோர் இண்டிவிஜுவல் அக்வயர் வேல்யூ அதர் தேன் த மீன் கேரக்டர் வேல்யூ. மீன் கேரக்டர் வேல்யூ ஒரிஜினல் கேரக்டர் வேல்யூவை விட புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே வந்துருச்சு. அது வந்து டைரக்ஷனல், ஒரு பக்கமாக நகர்ந்துருச்சு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ். ஸோ மாறிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு இந்த இதெல்லாம் நடக்குது இல்லையா, மஸ்கிட்டோவோட ரெசிஸ்டன்சி, அந்த மாதிரி எல்லாமே அக்வயர் வேல்யூ மீன் வேல்யூவோட தாண்டி வேறு மாதிரி போயிடுச்சு. தேர்டாக டிஸ்ரப்ஷன். இது டோட்டலி ஆப்போசிட் டு ஸ்டெபிலைசேஷன். டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனாக பிரிஞ்சிருச்சு. மோர் இண்டிவிஜுவல்ஸ் அக்வயர் பெரிஃபரல் கேரக்டர் வேல்யூ அட் போத் எண்ட்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஓகே, ஸோ 2 பேராக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இந்த பாப்புலேஷன் 2ஆக பிரிஞ்சு, நீ வேறு வழியை பார்த்துட்டு போ, நான் வேறு வழியை பார்த்துட்டு, நான் வந்து இங்கேருந்து இப்போ இவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி பிக்கு, மைஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, ஸ்குரில் பாருங்கள் மரத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த மைஸ் எல்லாம் மண்ணில் நோண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ பிரியறது ஸ்டேபிள். அப்போது கம்ப்ளீட்டாக இவால்வ் ஆயிடுச்சு. ஒன்று அப்படி, ஆனால் எல்லாமே வெஜிடேரியன் குரூப்பில் இருந்தாலும் ஒன்று மரத்தில் இருக்க பழத்தை நாடி போகுது, இன்னொன்று கீழே இருக்கிற இதில் தேடிக்கிட்டு போகிறது. ஸோ டோட்டலாக பிரிஞ்சு, திஸ் இஸ் அப்சல்யூட் எவல்யூஷன். இங்கே எவல்யூஷன் நடந்துடும். இந்த தேர்டு வேல்யூ இருக்கு இல்லையா, டிஸ்ரப்டிவ் கர்வ்னு சொல்லிட்டு, அதில் உங்களுக்கு எவல்யூஷன் ஹேப்பன். திஸ் இஸ் டோட்டலி எகெயின்ஸ்ட் தி ஸ்டெபிலைசேஷன். அதுதான் இந்த கர்வில் ஹார்டி வீன்பெர்க் சொல்கிறாங்க. இப்போ இந்த கர்வ் பாருங்கள். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஆப்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸ். ஒன்று வந்து ஸ்டேபிள் கர்வ், செகண்ட் வந்து திஸ் ஒன் டைரக்ஷன், அண்ட் தேர்ட் வந்து டிஸ்ரப்டிவ். ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒன்று வருது. ஐ ஜஸ்ட் டேக் டிஃப்ரெண்ட் கலர் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி சி. இப்படி போடுவோம். இது இப்படி வருது, இந்த கர்வ் சென்டரில் வருது. ஸோ பீக் கெட்ஸ் ஹையர், அண்ட் இந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்குது, ஸ்டேபிள் கர்வ். இதில் பாருங்கள், இது அப்படியே ஒரு பக்கமாக கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. இவன் கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டான். பீக் ஷிஃப்ட் டு ஒன் டிரெக்ஷன். ஓகே, இவனை விட இவன் பெண்ட் ஆகிட்டான். ஸோ கொஞ்சம் போல் மாறுது, ரெசிஸ்ட் பண்ணிக்கிச்சு. ஆனால் மாற்றமும் நிகழ்ந்துருச்சு. பட் இவன் டோட்டலாக பிரிஞ்சு, இவன் ஒரு கர்வாக பிரிஞ்சுட்டான், இவன் ஒரு பக்கமாக 2 பக்கமாக பிரிஞ்சு டிஸ்ரப்டிவ். ஸோ திஸ் இஸ் டோட்டலி டுவர்ட்ஸ் எவல்யூஷன். ஸோ இங்கே ஹார்டி வீன்பெர்க் பிரின்சிபல் இல்லை. இதில் ஹார்டி வீன்பெர்க் பிரின்சிபல் 1ன்னு வச்சா மீன் வேல்யூ கரெக்டாக இருக்குது. இவன் மீன் வேல்யூலேருந்து டோட்டலாக வெளியே போயிட்டான். இவன் மாடரேட்டாக கொஞ்சம் போல் ஒரு பக்கமாக டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்கான். ஒருத்தன் அப்படியே மெயின்டைன் பண்ணான். ஆனால் பட் அவன் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரிஜினல் பாப்புலேஷன்லேருந்து மைக்ரேட் ஆகி போனாலும் 2த்துலேயுமே சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் கால்குலேஷன், இவ்வளோ தான். திஸ் இஸ் ஹார்டி வீன்பெர்க் லா. இதிலேருந்து கொஷினுக்கு, இந்த டயக்ராம்லேருந்து கொஷின் இருக்கும். உத்து பார்த்தா தான் இந்த டைரக்ஷனல் கர்வ் நல்லா தெரியும். இதில் இருந்து கொஞ்சம் 3ஆக மாறுறது. அப்புறம் இது ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, நேச்சுரல் வேல்யூ, இங்கேருந்து இந்த பேராகிராஃப், வாட் இஸ் திஸ் ஸ்டெபிலைசேஷன்னா என்ன, கேரக்டர் மீன் வேல்யூ, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட வரலாம். ஸோ ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட்னா என்ன, எத்தனை ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இன்வால்வ் ஆகுது ஃபார் அ ஸ்பீசியேஷன், அந்த மாதிரி சின்ன கொஷின்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் ஹார்டி வீன்பெர்க் பிரின்சிபல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த கதையில் டயக்ராம்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் பிக்சர்லாம் காமிச்சு இலாபரேட்டாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.